நம்முடைய பிரச்சனைகளை ரெண்டு விதமாக கேட்டகரைஸ் பண்ணுறோம். மனசை எப்படி வச்சுக்கிடணும், செயலை எப்படி வச்சுக்கிடணும்னு சொல்லி மனம் சம்பந்தமாகவும் நம்ம செய்ய வேண்டிய செயல் சம்பந்தமாகவும் நம்ம இணைச்சி பார்க்க வேண்டியது. தேவையில்லாத பிரச்சனைகள் நிறையா சந்திக்கிறோம். அப்போ நமது பிரச்சனைகள் வழியாக தான் நம்ம எப்படி செயல்படுறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். நம்ம எப்படி இப்போ நம்முடைய பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்குது. ஞான முகாம்னுட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால், உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும். திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும். லிபரேஷன், முக்தி, மோட்சம், இதுதான் வந்து இயற்கையிலே உயர்ந்த நிலை. அதுதான் அது நம்முடைய மனதினுடைய இயற்கையான நிலையே. அதுதான் வினாடிக்கு வினாடி புதுசாக தான் இருக்கும். பழசுன்னுட்டு ஒன்றுமே கிடையாது. புதுசாக வந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. நம்முடைய மனசு வந்து ஒரு லிவிங் ரிவர், ஒரு உயிருள்ள ஆறாக ஓடிக்கிட்டே இருக்குது. வினாடிக்கு வினாடி புதுசாக ஓடிக்கிட்டே இருக்குது. இதுதான் முக்தி, மோட்சம், இருக்கிறதுலே உயர்ந்த நிலை. அதுதான். அது நம்ம அடைய வேண்டியதில்லை, இயற்கையாகவே அப்படி தான் இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், ஒரு நல்ல நிலை வேணும், நல்ல அனுபவங்கள் வேணும், மோசமான அனுபவங்கள் வேண்டாம்னு சொல்லி இந்த ஓடக்கூடிய ஆற்றுக்குள்ளே கையை விட்டுறோம். நில்லுன்னு கையை விட்டுறோம், அல்லது ஓடுன்னு கையை விட்டுறோம். ஓடக்கூடிய ஆற்றுக்குள்ளே கை விட்டால் என்ன ஆகும்? கையை சுற்றி தண்ணி சுழல ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தேவையில்லாமல் சுழல்களை க்ரியேட் பண்ணிடுறோம். அதனால் நமக்கு வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லை. அந்த கையை எடுத்துட்டால் போதும், அது போக்கில் விட்டுட்டா போதும். நம்ம வந்து அடையிறதுக்கோ அப்புறப்படுத்துறதுக்கோ எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி நமக்கு அங்கே வேலையே கிடையாது. அதை இயற்கையாக விட்டுறோம். மனசை வந்து அது இயற்கையாக விடணும்னுட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். அங்கே நமக்கு எந்த வேலையுமே இல்லை, அது இயற்கையாக இருக்கிறதே போதும்னு சொல்லி நாம் நம்முடைய வேலை எல்லாத்தையும் நிப்பாட்டிடணும். நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வரணும். நம்முடைய வேலையை முடிச்சுக்கிடுறதுக்கு பேர் ஞானம். அந்த நம்ம முடிச்சுக்கிட்டதுனால மனசு அதுவாக இயங்கிறதுக்கு பேர் லிபரேஷன் அல்லது முக்தி, மோட்சம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதுதான் நம்ம காலையில் பார்த்தோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து பல விதமான சூழ்நிலையில் நம்ம வாழ்கிறோம். இப்போ நம்ம மனசு உடைய உதவி இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நடத்த முடியாது. மனசு ஒரு பக்கத்தில் இருக்குது, நம்ம செய்கிற செயல்கள் ஒரு பக்கத்தில் இருக்குது. மனசையும் நல்லா வச்சுக்கிடணும், செயலையும் நல்லா வச்சுக்கிடணும். இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு பேலன்ஸ், ரெண்டுக்கும் இடையில் ஒரு தொடர்பு, ஒரு ஒருங்கிணைவு இருந்துக்கிட்டே இருக்குது. மனசு செயலை பாதிக்குது, செயல் மனசை பாதிக்குது. இப்படி ரெண்டுக்கும் இடையில் அந்த மாதிரி ஒரு உறவு இருக்குது. இப்போ நம்ம எதை எப்படி வச்சுக்கிடணும், மனசை எப்படி வச்சுக்கிடணும், செயலை எப்படி வச்சுக்கிடணும்னு சொல்லி மனம் சம்பந்தமாகவும் நம்ம செய்ய வேண்டிய செயல் சம்பந்தமாகவும் நம்ம இணைச்சி பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ இதில் தான் வந்து அகம்னா என்ன, புறம்னா என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். அகம்ங்கிறது என்னன்னு சொன்னால், நம்ம உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடல், மனம், உணர்ச்சிகள், இது எல்லாமே அகம். இதெல்லாம் நம்மளை சார்ந்தது. ஆனால் நமக்கு எத்தனையோ செயல்கள் இருக்குது. நம்ம ஒரு வேலைகளில் இருப்போம், அந்த வேலை சம்மந்தமாக செயல்பட வேண்டியிருக்கு. நம்ம குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருப்போம், மற்றவங்களோட தொடர்பு கொள்கிறோம், மற்ற உலகியல் வேலைகளில் எத்தனையெல்லாம் ஈடுபடுறோம், அதோடு நம்ம தொடர்பு கொள்கிறோம். இது எல்லாமே நம்ம யாரோடெல்லாம் தொடர்பு கொள்கிறோமோ அதெல்லாம் புறம். அதோட தொடர்பு கொள்கிற செயல்கள், நிறையா செயல்கள் இருக்குது. அந்த செயல்கள் எல்லாமே புறம். இப்போ நம்ம அகம்னா எப்படி இருக்கணும், புறம்னா எப்படி இருக்கணுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம காலையில் பார்க்கும் பொழுது மனசை பொறுத்த அளவில் அதுதான் நம்ம அகத்தை தான் பார்த்தோம். ஆன்மீகம்னாலே இந்த அகத்தை மட்டும் டீல் பண்ணுறது தான் ஆன்மீகம். மனசை நம்ம எப்படி என்ன பண்ணணும், மனசை ஒன்றும் பண்ண தேவையில்லை, அதை சுதந்திரமாக விட்டுட்டா போதும். சுதந்திரமாக விட்டுட்டோன்னு சொன்னால் அது லிபரேஷனோடு இருந்துடும். நாம் எதையாவது ஒன்று பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நினச்சா தான் போராட்டத்துக்கு வரும். அதனால் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோன்னு சொன்னால், இப்போ இது வந்து ஆன்மீகத்துக்கு கரெக்ட். ஆனால் உலகியலுக்கு நாம் என்ன பண்ணுறது? உலகியலில் நம்ம எத்தனையோ செயல்கள் இருக்குது. மனசை நம்ம அப்படியே விட முடியுமா? செயல்களோடு எப்படி நம்ம தொடர்பு கொள்வது?
அப்போ நம்ம மனசை எப்படி வச்சுக்கிடணும், செயல்களை எப்படி வச்சுக்கிடணும் ங்கிறது தான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வாழ்க்கையை பொறுத்தளவில் எல்லாமே நார்மலாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் தேவையில்லாத பிரச்சனைகள் நிறையா சந்திக்கிறோம். அப்போ நமது பிரச்சனைகள் வழியாக தான் நம்ம எப்படி செயல்படுறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். நம்ம எப்படி இப்போ நம்முடைய பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்குது, அந்த பிரச்சனைகள் எப்படி மையம் கொண்டிருக்கு, அது எப்படி பிரச்சனைகள் நமக்கு பிரச்சனையாக தோணுதுங்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் நம்ம அகத்துக்குன்னா என்ன, புறம்னா என்ன, ரெண்டுக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்னங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். இப்போ நம்ம பிரச்சனைகள்னு பொதுவாக சொல்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகள், அடுக்கடுக்காக ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னு சொன்னால், இப்போ நம்ம ஹேண்ட்பேக்கில் ஒரு 50,000 ரூபா வச்சுக்கிட்டு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டு நம்ம தெருவில் போயிட்டுருக்கோம். ஒருத்தர் பிடிங்கிட்டு ஓடிடுறாரு. இது நம்மளால் ஏற்றுக்கிட முடியுமா? அது மனசு பாதிக்கும், நமக்கு ஒரு வேகத்தை கொடுக்கும். இப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனை. அதே மாதிரி நம்ம தெருவில் போயிட்டுருக்கும்போது முன்னுக்கு பின்னால் தெரியாத ஒருத்தர் நம்மகிட்ட திட்டி தகராறு பண்ணுறாரு. இது நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியாது. இதுவும் நமக்கு ஒரு பிரச்சனை தான். இதே மாதிரி நாம் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம். சொந்தமாக ஒரு வீடு கட்டுவோமேன்னு சொல்லி ஒரு நிலத்தை வாங்கி போடுறோம். பிளான் எல்லாம் போட்டு எல்லாம் அப்ரூவல்லாம் வாங்கிக்கிட்டு வீடு கட்டலான்னு சொல்லி நம்ம போகும்போது நம்ம இடத்துல இன்னொருத்தர் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாரு. இப்போ இதை நம்ம ஏற்றுக்கிட முடியாது. இது நமக்கு மனசை பாதிக்கும், ஒரு பிரச்சனையை கொடுக்கும். இதே மாதிரி நமக்கும் இன்னொருத்தருக்கு இடையில் ஒரு சிவில் வழக்கு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த சிவில் வழக்கில் நமக்கு எதிராக அந்த எதிர்பார்ட்டிக்கு சாதகமாக தீர்ப்பாயிருது. இப்போ அது நம்மளால் ஏற்றுக்கிட முடியாது. அதுவும் நமக்கு ஒரு மன வேதனையை கொடுக்கும். இப்படி ஒரு உதாரணத்துக்கு இப்படி 4-5 சொல்கிறோம். இப்படி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையுமே அடுக்கடுக்க ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கும். இதுதான் நம்ம பிரச்சனைன்னு சொல்லி ஜெனரலாக சொல்கிறோம். இப்போ இது நம்ம விளங்கிக்கிடுறதுக்காக நம்முடைய பிரச்சனைகளை 2 விதமாக கேட்டகரைஸ் பண்ணுறோம். இப்போ இது நம்ம உதாரணமாக நிறைய பிரச்சனைகள்னு சொல்லிட்டோம். அது ஒரு 2 கேட்டகரியில் கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு கேட்டகரி, செகண்ட் கேட்டகரின்னு 2 கேட்டகரி கொண்டு வரோம். இப்போ முதல் கேட்டகரி, இப்போ நம்ம ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம். காலையில் படுக்கையிலேருந்து எழும்புகிறோம். நீங்கள் ஆஃபீஸுக்கு போகணும். நம்ம எழும்புனதுலேருந்து நம்முடைய கணவனுக்கோ மனைவிக்கோ நமக்கு இடையில் தகராறு, நம்ம குழந்தைக்கும் நமக்கும் இடையில் தகராறு. நம்ம சாப்பிட உட்காடுறோம், சாப்பிடும்போதும் தகராறு நடக்குது. பிறகு நம்ம சாப்பிட்டு முடிச்சிடுறோம். இப்போ அலுவலகத்துக்கு கிளம்பணும், ஒரு பஸ்ஸில் தான் போகணும். பஸ்ஸில் ஏறினோன்னா பஸ்ஸில் போகிற இடத்துலலாம் தகராறு. அலுவலகத்துக்கு போய் சேர்றோம். அலுவலகத்தில் போய் சேர்ந்தோம்னா சக ஊழியர்களுக்கு மத்தியிலையும் நமக்கும் தகராறு நடக்கும். மேலதிகாரி கீழதிகாரி எல்லாருக்குமே தகராறு நடந்துட்டு. சரி, நம்ம அலுவலகம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு மாலையில் பழையபடி நம்ம அலுவலகத்துலேருந்து திரும்புகிறோம். பஸ்ஸில் தான் வரணும். பஸ்ஸில் வந்தான்னு சொன்னால் பஸ்ஸில் வர்ற இடத்துலலாம் கூட பயணம் பண்ணக்கூடிய பிராணிகளோட தகராறு. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா பழையபடி நம்ம கணவன் மனைவிக்கு இடையில தகராறு, குழந்தைகளுக்கு நமக்கு இடையில தகராறு. படுக்க போகிற வரைக்கும் நமக்கு ஒரே தகராறு. காலையில் எழும்புனிலேருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் ஒரே தகராறு. இப்போ இந்த கேட்டகரியில் ஒரே ஒரு விசேஷம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அடுக்கடுக்க காலையில் எழும்புனிலேருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் அடுக்கடுக்கான பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஆனால் நம்ம மனசு மட்டும் அமைதியாக இருக்குது. பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்முடைய மனசு எப்படி அமைதியாக இருக்கும்னு கேட்கக்கூடாது. ஒரு கேட்டகரி, ஒரு உதாரணத்துக்கு, பிரச்சனைகள் நிறையா இருக்குது, அடுக்கடுக்காக பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஆனால் நம்ம மனசு மட்டும் அமைதியாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு கேட்டகரி. 2வது கேட்டகரி, இதே மாதிரி தான். நம்ம காலையில் கிளம்புறோம், காலையில் சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பணும், பஸ்ஸில் தான் பிரயாணம் பண்ணணும், ஆஃபீஸுக்கு போய் சேரணும், அங்கே சக ஊழியர்களோட வேலை பார்க்கணும், பழையபடி நம்ம வீட்டுக்கு திரும்பணும், சாப்பிடணும், படுக்கணும். இந்த முதல் கேட்டகரியில் நடந்த மாதிரி தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் எந்த பிரச்சனையும் நடக்கலை, எல்லாமே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக நடக்குது.
நம்ம எழும்பும்போது நமக்கும் நம்ம உறவினர்களுக்கும் இடையில் எந்த பிரச்சனையும் கிடையாது, சாப்பிடும்போதும் பிரச்சனை கிடையாது, பஸ்ஸில் போகும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது, அலுவலகத்துக்கு போனாலும் அங்கேயும் பிரச்சனை கிடையாது, பழையபடி திரும்புகிற வழியிலையும் எந்த பிரச்சனை கிடையாது, வீட்டுக்கு வரோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. எல்லாமே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக நடக்குது. ஆனால் அந்த ரெண்டாவது கேட்டகரியில் ஒரே ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னால், நம்ம மனசு மட்டும் நிம்மதி இல்லாமல் இருக்குது. செயலை பொறுத்தளவில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் மனசை பொறுத்தளவில் பிரச்சனை. மனசு நிம்மதி இல்லாமல் இருக்குது. இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ, இவன் இப்படி பண்ணிடுவானோ, அவன் அப்படி பண்ணிடுவானோன்னு சொல்லி மனசு மட்டும் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த ரெண்டு கேட்டகரி பார்த்தோம். முதல் கேட்டகரியில் நிறைய பிரச்சனைகள், ஆனால் மனசு அமைதியாகவே இல்லை, மனசு மட்டும் அமைதியாக இருக்குது. ரெண்டாவது கேட்டகரியில் பிரச்சனைகள் எதுவுமே இல்லை, ஆனால் மனசு மட்டும் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுதான் சாத்தியம் இல்லாததாக இருக்கும். ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்துன்னு சொன்னால் மனசும் கொந்தளிக்கும். ஆனால் ரெண்டாவது கேட்டகரி சர்வசாதாரணம், பிரச்சனையே இருக்காது, ஆனால் மனசு ஏதோ தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி மனசு கொந்தளிச்சுட்டே. இது சர்வசாதாரணமாக பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு கேட்டகரி நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா? ஞான முகாம் நீட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்னென்னு சொன்னால், உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும், திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால், லைஃப் லாங்காக அது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும்.